ஸோ 2nd ஆஃப் மே நிஃப்டியில் இன்னைக்கு ஒரு எக்ஸ்பைரி. ஸோ நிஃப்டி எக்ஸ்பைரி இன்னைக்கு என்ன நடந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ பண்ண வந்தாச்சு. ஸோ எந்த பிளேஸில் நம்ம இன்னைக்கு என்ட்ரி எடுத்திருந்திருக்கலாம், ஸோ எங்கே என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு கம்ப்ளீட் மார்க்கெட் ஒரு நல்ல சைட்வேஸ்லேயே முடிஞ்சிருச்சு. ஸோ பையிங் சைட்லேருந்து ப்ராஃபிட் பண்ணுறது இன்னைக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. ஸோ அதோட என்ட்ரிஸ் நம்ம எங்கே எடுத்தோங்கிறதையும் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் க்ரீன் கேண்டில். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டாக சிபிஆருக்குள்ளே கன்சால்டேட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ சிபிஆருக்குள்ளே கன்சால்டேட் ஆனாலே நம்ம என்ன பண்ண மாட்டோம், எந்த ட்ரேட்ஸும் இனிஷியேட் பண்ண மாட்டோம். ஸோ சிபிஆர் இஸ் அ நோ ட்ரேட் ஜோன். அப்போ இந்த நோ ட்ரேட் ஜோனில் நம்ம எந்த ஒரு பொசிஷனும் நம்ம எடுக்க மாட்டோம். ஓகே, அப்போ இந்த சிபிஆர் விட்டு எப்போ நமக்கு மார்க்கெட் வெளியே வருதோ, ஸோ அங்கே பிரேக் அவுட் ஆகும்போது வி கேன் கோ ஃபார் என்ட்ரி. எய்தர் நமக்கு அப் சைட் பிரேக் அவுட் ஆனாலும் சரி, டவுன் சைட் பிரேக் அவுட் ஆனாலும் சரி, எங்கே நமக்கு பிரேக் அவுட் ஆகுதோ அந்த சைட் பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம பொசிஷன் எடுப்போம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் அவர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ எங்கே நமக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு, ஸோ 1025 கேண்டில் இன்னைக்கு நமக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டியில் சிபிஆருக்குள்ள ஒரு நல்ல கன்சால்டேஷன், அந்த கன்சால்டேட் ஆயிட்டு நமக்கு க்ளோஸ் வச்ச கேண்டில் 1025 கேண்டில். அப்போ இந்த 1025 கேண்டில் ஐ ஹாவ் டு கோ ஃபார் அ லாங் பொசிஷன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் பை பொசிஷன் எடுத்திருந்தா என்ன ப்ராஃபிட்ஸ் வந்திருக்கும், செல் பொசிஷன் எடுத்திருந்தா என்ன ப்ராஃபிட், என்ன லாஸ் நடந்திருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ யூஸ்வலாக நம்ம செக் பண்ணுற மாதிரி ஸோ என்ன அட் த மணி ஸ்ட்ரைக், அந்த அட் த மணி ஸ்ட்ரைக்கில் என்ன ப்ரீமியம் இருந்துச்சு அப்படிங்கிறத வச்சு தான் செக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நமக்கு என்ட்ரி ப்ரைஸில் நமக்கு க்ளோஸ் ஆன ப்ரைஸ் 22,679. ஸோ அதனால் நம்ம என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் போய்க்கலாம் அப்படின்னா 22,650 கால் ஆப்ஷன் யூ கேன் கோ ஃபார் அ பை. ஓகே, ஸோ 22,650 கால் ஆப்ஷன் நான் எங்கே பொசிஷன் எடுத்துருக்கணும், 1030 நான் பொசிஷன் எடுத்துருக்கணும். ஸோ திஸ் இஸ் மை 1030 கேண்டில். ஓகே, ஸோ 1030 கேண்டிலோட க்ளோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 94.92. ஓகே, ஸோ திஸ் இஸ் 1030 கேண்டில் 94.72. ஸோ ஐ கேன் கீப் இட் அஸ் 95. லெட் மீ சேஞ்ச் த கலர். ஸோ 95 நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ 95 இஸ் அவர் என்ட்ரி. ஸோ அதோட ஸ்டாப் லாஸ் எங்கே நம்ம வைக்கணும், ஸோ 1030 கேண்டில் ஸ்டாப் லாஸ் இந்த லோவில் இருந்து 3 பாயிண்ட்ஸ் நம்ம யூஸ்வலாக பஃபர் கொடுப்போம். ஸோ 3 பாயிண்ட்ஸ் அப்படிங்கும் போது 73. ஓகே, ஸோ 73ல் நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸோ 95ல இருந்து 75 அப்படிங்கிறது நமக்கு ஆல்மோஸ்ட் 22 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ். ஓகே, ஸோ 22 பாயிண்ட்ஸ் இங்கே வந்து நம்ம எஸ்எல் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே நமக்கு மார்க்கெட் ப்ராஃபிட்ஸ் போயிருந்தா 95லேருந்து 22 பாயிண்ட்ஸ் போயிருந்தா நம்ம தாராளமாக க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் எங்கேயுமே நமக்கு மூவ் ஆகலை, நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ பை என்ட்ரி நான் இந்த இடத்துல பொசிஷன் எடுத்திருக்கும் போது நமக்கு ஈஸியாக வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ த ஃபர்ஸ்ட் என்ட்ரி இஸ் ஸ்டாப் லாஸ் என்ட்ரி. 22 பாயிண்ட்ஸ் நம்ம லாஸ் பண்ணியிருப்போம். ஸோ பை எடுத்திருந்தேன் அப்படின்னா 22 பாயிண்ட்ஸ் லாஸ் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி அட் த டைம் ஆஃப் 1020 ரைட், 1030. ஓகே, ஸோ 10:30 AM நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி நடந்திருக்கு. லாஸ்ட் அரவுண்ட் 22 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ 550 ருபீஸ் இங்கே நம்ம லாஸ் பண்ணியிருப்போம் when trading with single lot. ஓகே, 25 குவான்டிட்டியில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது இந்த என்ட்ரியில் 550 ருபீஸ் லாஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கு. ஓகே, செகண்ட் என்ட்ரி நம்ம எங்கே போயிருப்போம், ஓகே, ஸோ செகண்ட் என்ட்ரி போகிறதுக்கு முன்னாடி இதே என்ட்ரியை நான் செல்லில் பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும், ஸோ செல் சைட் நான் பொசிஷன் எடுத்திருந்தா என்ன ப்ராஃபிட்ஸ் என்ன லாஸ் நடந்திருக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். இந்த சேம் ஸ்ட்ரைக் நம்ம என்ன பண்ண போகிறோம், செல் பொசிஷன் எடுத்திருந்தா என்ன நடந்திருக்கும்னு செக் பண்ணுவோம். அப்போ 22,650 நான் புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருந்தேன், செல்லர் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் செல் பண்ணியிருந்தா 10:30 கேண்டில் நான் என்ட்ரி எடுத்துருக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் 10:30 கேண்டில். இதோட லோவில் நம்ம வந்து பொசிஷன் கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ 22 இஸ் ஒரு என்ட்ரி அண்ட் இதோட ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சிருப்போம் 26 ப்ளஸ் ஒரு 3 பாயிண்ட்ஸ் பஃபர் கொடுத்து 30ல் வி கேன் கீப் இட் அஸ் அ பஃபர். அப்போ 22லேருந்து 30ங்கிறது 8 பாயிண்ட்ஸ். அப்போ 8 பாயிண்ட்ஸ் நமக்கு இங்கே ஸ்டாப் லாஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த 22லேருந்து நமக்கு மார்க்கெட் உடனே போய் ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் செல்லிங் பண்ணியிருந்தீங்கன்னா யுவர் லாஸ் வில் பி வெரி மினிமல், 8 பாயிண்ட்ஸ் ஒன்லி லாஸ். அதே இடத்துல பை பண்ணும்போது யூ ஹேவ் லாஸ்ட் அரௌண்ட் 22 பாயிண்ட்ஸ், செல் பண்ணும்போது ஒன்லி 8 பாயிண்ட்ஸ் லாஸ். இன் அமௌண்ட்டில் பார்க்கும்போது 200 ருபீஸ் லாஸ் ஃபார் செல்லர்ஸ், 550 லாஸ் ஃபார் பையர்ஸ். திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஓகே, அண்ட் நமக்கு மார்க்கெட் மறுபடியும் என்ன இருக்கு,
ஸோ மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, சிபிஆருக்குள்ளேயே இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் சிபிஆருக்குள்ளேயே கன்சால்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த சிபிஆர் லெவலில் ஆப்போசிட் சைடில் பிரேக் பண்ணி இப்படி க்ளோஸ் வச்சிருந்தா வி கேன் கோ ஃபார் ஷார்ட் என்ட்ரி அப்படிங்கிறதையும் நம்ம குரூப்பில் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இது வரைக்கும் டெலிகிராம் குரூப்பில் இல்லை அப்படின்னா டெலிகிராம் குரூப்பை செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லா என்ட்ரியுமே நம்ம லைவ் மார்க்கெட்டில் டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அண்ட் செகண்ட் என்ட்ரி நம்ம எங்கே போகலாம் அப்படின்னா, ஸோ இந்த கேண்டில் எகைன் நமக்கு என்ன ஆகுது, சிபிஆருக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்குது 11.25 கேண்டில். அட் 11.25 கேண்டில் நான் லாங் என்ட்ரி போக மாட்டேன். ஏன்னா ஸோ இதுக்கு முன்னாடி டேவோட ஹை இங்கே நமக்கு இருக்கு. ஸோ அப்போ டே ஹை வில் ஆக்ட் அஸ் ரெசிஸ்டன்ஸ். அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகிற பிளேஸில் வி கேன் கோ ஃபார் என்ட்ரி. அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகிற கேண்டில், ஸோ திஸ் இஸ் த கேண்டில். ஓகே, அப்போ எந்த கேண்டில், almost 11:30 candle, you can go for a again long entry. So இதுவுமே நம்ம குரூப்ல நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ இந்த என்ட்ரி நீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க, எடுத்திருந்தோம் அப்படின்னா 38 பாயிண்ட் டார்கெட் ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ 22 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் நம்ம இங்கே வச்சிருந்திருப்போம். ஸோ இங்கே நம்ம என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருந்திருக்கு, 22,697 நமக்கு மார்க்கெட் இந்த இடத்துல இந்த கேண்டிலோட க்ளோஸ். அப்போ 22,700 கால் ஆப்ஷன் அண்ட் 22,700 புட் ஆப்ஷன் ஃபார் பையிங் அண்ட் செல்லிங் நம்ம போயிருக்கலாம். ஸோ 22,700 கால் ஆப்ஷன் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் செக் பண்ணிடலாம். ஸோ 22,700 கால் ஆப்ஷன் நான் இங்கே எடுத்து ட்ரேட் பண்ணியிருக்கணும். ஸோ டைமிங் இஸ் அரௌண்ட் 11:30. ஓகே, ஸோ இந்த 11:30 கேண்டிலோட க்ளோஸில் நம்ம என்ட்ரி போயிருப்போம். ஓகே, 11:30 கேண்டில் க்ளோஸ் இஸ் 56 rupees. ஸோ நம்ம என்ட்ரு ஆகும் போது 57, 58 அந்த மாதிரி என்ட்ரு ஆயிருப்போம். கன்சிடர் 56 rupees உங்களோட என்ட்ரி பாயிண்ட். ஸ்டாப் லாஸ் நீங்கள் எங்கே வச்சிருந்துருக்கணும், இந்த கேண்டிலோட லோ. ஓகே, ஆல்மோஸ்ட் 41. ஸோ சின்ன பஃபர் கொடுத்து ஒரு 38 நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ 38 நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணியிருப்போம். ஸோ திஸ் இஸ் யுவர் என்ட்ரி. ஸோ திஸ் இஸ் யுவர் ஸ்டாப் லாஸ். ஸோ ஸ்டாப் லாஸ் நமக்கு இங்கே வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ் லாஸ் பண்ணியிருக்கோம், ஆல்மோஸ்ட் 18 பாயிண்ட்ஸ் இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ செகண்ட் என்ட்ரி 18 பாயிண்ட்ஸ் நம்ம பையிங்ல இருந்தால் லாஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ டைமிங் 11:30. So 11:30 is our second entry based on day high breakout and CPR breakout. Okay, so 18 பாயிண்ட்ஸ் இங்கே லாஸ் பண்ணியிருப்போம். அப்போ பையிங் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு சிங்கிள் லாட்டுக்கு ஐ ஹவ் லாஸ்ட் அரௌண்ட் 1000 rupees. ஸோ பாயிண்ட்ஸில் பார்க்கும்போது வி ஹவ் லாஸ்ட் அரௌண்ட் 40 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இதே என்ட்ரி நான் செல் போயிருந்தேன் அப்படின்னு என்ன நடந்திருக்கும், அப்போ 11:30 நான் என்ட்ரு ஆயிருக்கணும். ஓகே, ஸோ 11:30. ஸோ இதுதான் என்னோட என்ட்ரியாக இருந்திருக்கணும். ஸோ என்ட்ரி எங்கே நடந்திருக்கணும், நமக்கு இந்த கேண்டிலோட க்ளோஸ். ஓகே, ஆல்மோஸ்ட் 31 கேன் கன்சிடர்ஸ் 30. ஸோ 30 இஸ் அவர் என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் நம்ம எங்கே வச்சிருப்போம், ஸோ இந்த கேண்டிலுக்கு மேலே ஒரு 3 to 5 பாயிண்ட்ஸ் பஃபர் கொடுத்து வச்சிருப்போம். அப்போ 40ங்கிறது வி கேன் கீப் இட் as 43 or 44. ஓகே, இப்போ 43 நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. ஸோ 43 இஸ் யுவர் ஸ்டாப் லாஸ். அப்போ இங்கே எவ்வளோ பாயிண்ட்ஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு, 13 பாயிண்ட்ஸ் இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயாச்சு இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணியிருந்தாலுமே. ஓகே, அப்போ 13 பாயிண்ட்ஸ் நான் இங்கே செல் பண்ணும் போதும் லாஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் என்னோட லாஸ் பர்சன்டேஜ் பார்க்கும்போது செல்ல நான் லாஸ் பண்ணுறப்ப இட் வில் பி 525 rupees per lot. இதுவே நான் பையிங்கில் லாஸ் பண்ணுறப்ப இட் வில் பி 1000 rupees per lot. பாயிண்ட்ஸில் நமக்கு பார்க்கும்போதும் பையிங்கில் இட்ஸ் 40 பாயிண்ட்ஸ் அண்ட் செல்லிங்கில் 20 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு மார்க்கெட் நல்ல ஒரு கன்சாலிடேஷனில் இருந்துச்சு. ஸோ அதனால் நம்மளால் பெருசாக இன்னைக்கு ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியல. ஸோ 2 என்ட்ரி இருந்துச்சு மார்க்கெட்டில். ஸோ 2 என்ட்ரியுமே நமக்கு ஸ்டாப் லாஸ் என்ட்ரியாக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம பார்த்த மாதிரி பையிங் பண்ணியிருந்தீங்கன்னா இட் வில் பி 1000 rupees லாஸ், செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 525 rupees லாஸ் நடந்திருக்கும். ஸோ இந்த ட்ரேட்ஸ் நீங்கள் எடுத்திருந்தா இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ட்ரேட். பட் இன்னைக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த என்ட்ரிஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் we can discuss in comment section.